Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஜுராசிக் வேர்ல்டு கேஆஸ் தியரி சீசன் 3 எபிசோட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஆளுங்க எப்படியோ பேரிக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போன எபிசோட் எஸ்கேப் ஆனாங்கல்ல. அவங்க வழியில ஒரு ஆட்டோவை பிடிச்சி பென்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன ஒரே குளிர், அண்டார்டிகால இருந்த மாதிரி இருக்குது. இன்னும் எவ்வளவு நேரத்துலடா போய் சேருவோன்னு கேட்டா அவன் பாட்டுக்கு மேப்பை காமிச்சிட்டு கம்முன்னு உட்காந்துக்குவான். என்ன பண்றது, குளிரை தாங்கித்தானே ஆகணும். எப்படியோ பல்ல கடிச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி ஒரு வழியா வந்து சேர்ந்துருவாங்க. நம்ம பென்னுக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போறோம்னு அவ்வளோ சந்தோஷம். ஆனா மிச்சம் இருக்கவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. நிஜமாவே இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதா இல்ல நம்ம கிட்ட இப்படி உருட்டிட்டு இருக்கானா? ஒருவேளை இது ஏதாச்சும் கைவிடப்பட்ட வீடா இருக்கும், இல்ல ஹாண்டட் ஹவுஸா இருக்கும். அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டா? ஏப்பா நிஜமாவே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளான்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. அந்த டைம் யாரோ டோர் ஓபன் பண்ணிட்டு வருவாங்க. பார்த்தா ஒரு பாட்டி. உடனே கெஞ்சி பார்த்துட்டு, பெண்ணு உன்னை ஏமாத்திட்டாங்கடா, நீ இவ்வளவு நாளா பியூட்டி நினைச்சது ஒரு பாட்டிடாமா, மூடிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விடுவானா. மறுபடியும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுவாங்க. இந்த டைம் பார்த்தா நிஜமாவே ஒரு பியூட்டி தான். இவ தான் பென்னோட உண்மையான கேர்ள் ஃப்ரெண்ட். மாத்தி மாத்தி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. இப்பதான் புரியுது பென்னு உண்மையை தான் சொல்லியிருக்கான்னு. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேத்துக்குமே நல்லாவே சிங்க் ஆகும். இவ பேரு பாத்தீங்கன்னா ஜியா. இவளுக்கும் நம்ம ஆளுகளை பத்தி நல்லாவே தெரியும். பென்னும் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க தான் ஃபேமஸ் ஆச்சு. சரி வாங்கன்னு உள்ள கூட்டு போனா அங்க இருக்க நெருப்புக்கு பக்கத்துல போய் நின்னுக்குவாங்க. அவ்வளவு குளிர்ல வந்திருக்காங்கல்ல, கொஞ்சம் குளிர் காய வேண்டாம். அப்புறம் ஜியாவோட பாட்டி இருந்தாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிடு சிடுன்னு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது, இட்டாலியன் தான் பேசுவாங்க. இந்த மாதிரி வெளியாளுங்க வந்ததே அவங்களுக்கு பிடிக்கல. திட்டிட்டு நேரா சமையல் கட்டுக்கு போயிருவாங்களா. பென்னு பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்த பூரா ஜியா கிட்ட சொல்லுவான். அவளுக்கு புரூக்லின் உயிரோட இருக்காங்கிற விஷயத்த கேட்டுட்டு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் ஸ்மக்லர் கூட சுத்திட்டு இருக்கிறது அது இதுன்னு ஒண்ணு விடாம எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. அவளுக்கு கேட்க கேட்க ஷாக்கா இருக்கும். அதுக்கப்புறம் பம்பியோட எக்க அப்படியே ஆச்சரியமா பார்ப்பான். அப்புறம் தான் பென் எப்படி ஜியாவை மீட் பண்ணான்னு சொல்லுவான். ஆக்சுவலா அவ ஒரு பேலியன்டாலஜிஸ்ட், அதாவது ஃபாசில்ஸை பத்தி படிக்கிறவங்க. இவ ட்ரைனியா இருக்கும்போது இவளும் பென்னும் ஒரே யூனிவர்சிட்டியில தான் படிச்சாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஜியா அந்த எக்க கெஞ்சி கிட்ட கொடுத்து, இத பாட்டிக்கு தெரியாம பாத்துக்குங்க அப்படின்ட்டு பதறுவா. ஏன்னா அவங்க பாட்டி ரொம்ப சென்சிட்டிவ். டைனோசர்னு பேரை கேட்டாலே கடுப்பாயிருவாங்க. ஏன் இப்ப கூட இவங்க டைனோசர்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறத கேட்டவுடனே கிச்சன்ல இருந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ளேயே படாத பாட ஆகுன்னு வைங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க நம்ம கெஞ்சியை மட்டும் அப்படியே குறுன்னு பாப்பாங்க. இவங்க பாக்குறத பார்த்தா மூக்க கடிச்சிருவாங்க போலயேன்னு பயமா இருக்கும். அப்படியே பேந்த முழிச்சுக்கிட்டே நிப்பானுங்க. டக்குன்னு அந்த பாட்டி வாங்க சாப்பிட போலான்னு சொல்லிட்டு அவனை மட்டும் எழுத்துட்டு போகும். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு எக்க பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு நேரா டைனிங்க்கு வந்து உட்காருவாங்க. கெஞ்சியை மட்டும் அந்த பாட்டி பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா கவனிப்பாங்க. நல்லா சாப்பிடுன்னு. மத்தவங்களுக்கு எல்லாம் அப்படி இல்ல, இந்தா திங்கணும்னா தின்னு இல்லாட்டி போங்கிற மாதிரி தட்டை வச்சுட்டு போவாங்க. சாப்பாடு பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். அப்படி சாப்பிட்டுட்டே தான் இப்ப புரூக்லின் அந்த புரோக்கரோட எங்க போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போகும். பெண்ணு அவங்க போன ஜெட்டோட நம்பர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ட்ராக் பண்ணலாம். இப்படி இவங்க பேசும்போது சாமி தெரியாம டைனோசர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடுவா. அவ்வளவுதான் அவங்க பாட்டிக்கு கடுப்பாயிரும். அதுக்கப்புறம் பயங்கரமா இட்டாலியன்ல பேசிட்டு இருப்பாங்களா. என்ன பேசுறாங்கன்னு கேட்டா அவங்கள பொறுத்த வரைக்கும் டைனோசர் இந்த உலகத்துக்கு வந்ததே மனுஷங்களை பனிஷ் பண்ணதான். அது மட்டும் இல்லாம அது வேற உலகத்தை சேர்ந்தது, இங்க வந்திருக்கிறது நம்ம எல்லாத்தையுமே பனிஷ் பண்ணதான். அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு கடைசியில டேபிள்ல கத்தி எடுத்து ஒரு குத்துவாங்க பாருங்க. அப்பதான் தெரியும் எந்த அளவுக்கு அவங்க டைனோசர் மேல வெறுப்புல இருக்காங்கன்னு. மொத்தத்துல அந்த பாட்டிக்கு டைனோசரையே இந்த உலகத்தை விட்டு அழிக்கணும். இப்படி அவங்க கொலவெறித்தனமா பேசுறத கேட்ட உடனே நம்ம ஆளுகளுக்கு பீதி ஆயிரும். உடனே கெஞ்சி அடிச்சு புடிச்சு போய் பம்பியோட முட்டையை செக் பண்றதுக்காக ஓடிடுவான். அப்படி போய் பார்க்கும்போது பெட்ரூம்ல பத்திரமா வச்சிருப்பாங்கன்னு வைங்களேன். அதுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்திலே உட்காந்துட்டு இருப்பான். நம்ம டேரியஸ் தான் வந்து பார்த்துட்டு, நீ அவங்க சொன்னதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, அவங்க பெரிய பெரிய டைனோசர்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு உடனே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த முட்டையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்கேயே படுத்துருவான். அப்படியே படுத்துங்கிட்டு காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த முட்டையை விடாம பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஒழுங்காவும் தூங்கல. இவனை இப்படியே விட்டா நல்லா இருக்காதுன்னு ஜியா வந்து நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வரணும்னு சொன்னா, வா நம்ம இங்க இருந்து டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வெளியில கூட்டு போலான்னு அவனை கூட்டு கிளம்புவான். அந்த டைம் பாத்தீங்கன்னா பென்னு பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானா. என்ன இவன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டானேன்னு முழிப்பாங்க. அப்புறம் தான் மேட்டர் புரியுது. கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்கான்ல, கொஞ்சம் சீன் போட வேண்டாம் அதனால பண்ணிட்டு இருக்கான். உடனே சாமியும் போய் கம்பெனி கொடுப்பான்னு வைங்க. அந்த டைம் வந்து ஜியா இருந்துட்டு, நான் வெளியில போய் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. உடனே கெஞ்சி பார்த்துட்டு, என்னமோ டேரியஸ் எங்களை நீங்க வாங்கிட்டு வர சொன்னதா சொன்னானே, அப்ப அதெல்லாம் பொய்யான்னு கேட்ட உடனே ஜியாக்கு புரிஞ்சு போச்சு டேரியஸ் ஏதோ சொல்லி வச்சிருக்கான்னு. உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு, சாரி காய்ஸ் மறந்துட்டேன் நீங்களே போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுருவா. அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்பிட்டானுங்க. போறப்ப பாத்தீங்கன்னா அவன் சோகமா இருப்பான். டேரியஸ் தான் அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத, முட்டை நம்ம கையில தானே இருக்குது, ஒன்னும் ஆகாது அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லுவான். இந்த விஷயம் மட்டும் இல்ல, அவனுக்கு நடந்த எல்லா விஷயமுமே ரொம்பவுமே பாதிச்சிருச்சு. மெயினா புரூக்லினோட விஷயம். சரி இப்போ பம்பியோட எக்க இவங்க கேட்டாங்கன்னு புரூக்லின் கொடுத்துட்டு அந்த புரோக்கரோட போயிட்டான். அப்படி கொடுக்காம போயிருந்தானா அதை வச்சு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த புரோக்கர் இருக்காலே, அவ
இவங்கள கொல்ல ட்ரை பண்ணா. அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவ கூட இவ போயிருக்கா. அவளை நம்ப முடியுமா? அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு காருக்கு குறுக்கால என்னமோ ஒன்னு ஓடும். டப்புன்னு பிரேக் அடிச்சு கார் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னா அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பிட்டு இருக்கும். நல்ல வேலை கவர்ல. அதே நேரம் நம்ம யாஸ்மினா எக்கு பத்திரமா இருக்கா அப்படின்ட்டு வந்து செக் பண்ணி பாப்பா. பார்த்தா முட்டை உடைஞ்சிருக்குது. அவ்வளவுதான் அவளுக்கு தூக்கி வாரி போடும். அப்படின்னா என்னாச்சு? பம்பியோட குட்டி வெளியில வந்துடுத்து. அங்கங்க முட்டை ஓடலாம் உடஞ்சு கிடக்குமா, எங்கேயோ நடந்து போயிருச்சு போலன்னு பீதியில இருப்பா. இங்க சாமியும் பெண்ணும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமுங்கும் போது யாஸ்மினா முட்டை உடஞ்சிருச்சுன்னு மேட்ரை வந்து சொல்லுவா. அவ்வளவு சந்தோஷம். அப்படின்னா அந்த குட்டி எங்கன்னு கேட்பாங்க. அதுதான்ப்பா தெரியல. இங்க எங்கேயுமே அது இருந்த மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கிச்சன்ல பயங்கரமா மிஷின் ஓடுற சவுண்ட். ஐயோன்னு அடிச்சு புடிச்சு போய் பார்த்தா அந்த பாட்டி பாத்தீங்கன்னா கறி அரைக்கிற மிஷின்ல என்னத்தையோ போட்டு அரைச்சுக்கிட்டு இருக்குமா. இவங்களுக்கு என்ன பீதி. ஐயோ ஒருவேளை பம்பியோட குட்டியை தூக்கி உள்ள போட்டாங்களா? ஏன்னா அந்த பாட்டி வேற டைனோசர்ஸ் மேல எல்லாம் அவ்வளவு கடுப்புல இருந்துச்சு. கண்டிப்பா பண்ணாலும் பண்ணிருக்கும். ஆமா இது என்ன மீட்டு அப்படின்னு நோண்டி நோண்டி கேட்பாங்க. அட கேட்டவன சொல்ல வேண்டியதானே. இழுத்து இழுத்து கடைசியில தான் சொல்லும் இது வந்து பீஃபும் போர்க்கும் சேர்ந்த கறியாமா. அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி ரைட்னு சொல்லிட்டு பம்பியோட குட்டியை பாத்தீங்கன்னா ரூம் ஃபுல்லா தேடுவாங்க. எப்படியும் இங்க தான் எங்கேயாச்சும் இருக்கும்னு. அந்த டைமுங்கும் போது ஜியாக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தெசாய்னு ஒரு ப்ரொஃபஸரை பார்த்தோமே, அவரை பத்தி தான் நியூஸ் வந்திருக்கும். என்னடானா இவர் திடீர்னு பயோசினுக்கு அவரோட முழு சப்போர்ட்டையும் கொடுத்திருக்காருன்னு வந்திருக்கும். இவர் டெலானி யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் மட்டும் இல்லாம யூஎனோட அட்வைசரும் வேற. இவர் பாத்தீங்கன்னா டிபிடபிள்யூவை எதிர்க்கிறவர். சடனா எதுக்காக இப்படி ஒரு நியூஸ் கொடுக்கணும்? ஏதோ ஒன்னு சரியில்லையேன்னு தோணும். பயோசினுக்கு இவ்வளவு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அது இன்னும் பிரச்சனை தான் ஆகும். ஏன்னா அது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இருக்கும் போது சாமியும் யாஸ்மினாவும் கத்திட்டு இருப்பாங்க. என்னடான்னு அடிச்சு புடிச்சு போய் பார்த்தா வாசலுக்கு நேரா அந்த முட்டை ஓடு உடஞ்சு கிடக்குது. ஆத்தாடி வெளியில போயிருச்சு போலேன்னு சொல்லிட்டு பீதி ஆயிருவாங்க. ஏன்னா வெளியில ஃபுல்லா கோல்டு பனியா இருக்குது. அப்படி நிஜமாவே வெளியில தான் போயிருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். சரி அதே நேரம் இங்க நம்மளுக்கு காருக்கு இடையில ஏதோ ஒன்னு கிராஸ் ஆச்சு இல்ல, ஒரு வேலை ஏதாச்சும் மானா இருக்கும். சரி கிளம்புவோன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகல. சரி ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, வண்டியை நியூட்ரல்ல போடு நான் தள்ளுறேன், அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கார் மேல ஏதோ ஒன்னு டங்கு டங்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். ஐயோ என்னதுன்னு பீதியில இருக்கும்போது திடீர்னு எந்த ஒரு சத்தமும் இல்லாம அப்படியே நிசப்தமாவும் ஏதாச்சும் பேர்டா இருக்குமோ அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பானுங்க. திடீர்னு பார்த்தா அது டைனோசர் தான். அந்த பறக்கிற டைனோசர். பீதியாகி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க. நல்ல வேலை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அடிச்சு புடிச்சு வண்டியை ரிவர்ஸ் எடுத்து ஒரு வழியா தப்புச்சிட்டானுங்க. அதே நேரம் இங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எல்லா ரூமையும் தேடிட்டானுங்க. சமையல் கட்டுல தேடி பார்த்துட்டு அங்க இல்லன்னா வெளியில தேட போயிடலாம். சோ அடிச்சு புடிச்சு உள்ள வந்தா சடனா உள்ள வந்ததுனால பாட்டி பயந்துட்டாங்களா. சோ கத்து கத்துன்னு கத்திட்டு கிடப்பாங்க. அவங்க கிட்ட சமாளிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பாத்திரம் நவுண்டு போறத பாப்பாங்க. அப்பதான் தெரியுது டைனோசர் இங்கதான் இருக்குது, மாட்டிக்கிட்டு இருக்குதுன்னு. இத மட்டும் பாட்டி பார்த்தா போட்டியை கழட்டிடுவாங்க. அதனால ஒரு ஜம்ப போட்டு பென் அந்த பாத்திரத்தை அசைய விடாம லாக் பண்ணி புடிச்சிருவான். இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இந்த பாத்திரத்தை எடுக்க ஏன் இவன் உயிரை கொடுத்து பாஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ கடமுடன்னு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் இதுன்னு அந்த பாட்டி ஷாக்ல இருக்கும் போதே அங்க ஜியா பிளேட்டை கீழே போட்டு உடைச்சு அவங்கள டைவர்ட் பண்ணி வேண்டாம் நான் கிளீன் பண்ணிக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு அலேக்கா கூட்டு போயிருவான். அந்த கேப்ல பம்பியோட குட்டியை அலேக்கா தூக்கிட்டு வெளியில வந்துருவாங்க. வந்தவங்க அதை ஒழுங்கா பிடிக்காம கை நழுவி அப்படியே பாத்திரம் உருண்டு வாசல்கிட்ட போய் விழும். கரெக்டா அப்பதான் கெஞ்சியும் டேரியஸும் வருவாங்க. வந்த உடனே அவன் அந்த குட்டி டைனோசரை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்படுவான். தூக்கி வச்சு மாத்தி கொஞ்சிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஆனந்த கண்ணீர் கொட்டுன்னு வைங்க. ஒரு வழியா எக்ல இருந்து பம்பி வெளியில வந்துடுத்து. ஆமா உங்களுக்கு இப்படி ஒரு டைனோசர் குட்டி கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? வளர்ப்பீங்களா இல்ல ஜூல கொண்டு போய் கொடுத்துருவீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்படி இவங்க ஜாலியா அது கூட விளையாண்டுட்டு இருக்கும் போது அவங்க பாட்டி வந்துருவாங்களா. நல்ல வேலை மறைச்சிருவாங்க. வந்தவங்க நம்ம கெஞ்சியோட கண்ணுல கண்ணி இருக்கத பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையான அவனை வந்து அப்படியே பாசமா கேட்பாங்க. அது ஏன் அவன் மேல அவ்வளவு பாசம்னு தெரியல. ஒண்ணு இல்ல குளிருக்கு கண்ணு வேர்த்திருச்சுன்னு சமாளிச்சு கூட்டு போயிருவாங்கன்னு வைங்க. சோ எல்லாத்துக்குமே இப்ப ஹாப்பி. அப்புறம் ஜியா காரை வந்து பார்த்தா அங்க இங்கன்னு டென்ட் விழுந்து டேமேஜ் ஆயிருக்கும். ரொம்ப சாரிம்பானுங்க. அதெல்லாம் பஞ்சாயத்துல நீங்க சேஃப்டியா வந்துட்டீங்களா அது போதும் அப்படின்ட்டு பென்னு வண்டியை சுத்தி முத்தி பார்க்கும்போது முன்னாடி அந்த டைனோசரோட ரெக்க மாட்டிட்டு இருக்கத பார்ப்பான். ஆக்சுவலா டைனோசர் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா என்ன டைனோசர் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னு தெரியாது. இப்ப ரெக்கைய பார்த்தோன்னே தான் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அது டெரானடான்ங்கிற அந்த பறக்கிற டைனோசர். அதே நேரம் அந்த சயோனா போன எபிசோடு நம்ம ப்ரூக்லினுக்கு ஒரு ரோபோட்டிக் ஹேண்ட் ஒன்னு கொடுத்தால, அதை பாத்தீங்கன்னா ப்ரூக்லின் தயங்கி தான் எடுத்து மாட்டுவா. சயோனா அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லுவா. சரி ரைட்டு, இனி இதுக்கப்புறம் இவங்க மால்டாவுக்கு போறாங்க. அங்க இனி என்னென்னலாம் பஞ்சாயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண போறாங்க, நம்ம ஆளுங்க இனி ப்ரூக்லினை கண்டுபிடிக்க என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.